ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்கள் சினிமா ரசிகன், இது உங்கள் சினிமா ரசிகன். ஸோ இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மை வியூ அபவுட் ட்ராய். ஸோ ட்ராய் அப்படின்ற படம் வந்து நீங்கள் ஒடிசி பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஒடிசி பார்க்க போகிறீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ட்ராய் பார்த்துட்டு வாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக கொஞ்சம் புரியும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக சரி ட்ராயை போய் அதோட ஓடிடியில் என்னென்னு பார்ப்போமே அப்படின்னு அமேசான் ப்ரைம்லேயும் அவைலபிளாக இருக்குது, தென் யூடியூப்லேயுமே வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட 2004 ரிலீஸ் ஆன ட்ராய் படத்தோட ரிவ்யூ தான் இது கிட்டத்தட்ட. ஸோ ட்ராய் அப்படின்னா என்னென்னா, ஒரு 2 டீம் இருக்குது, கிரீக்ஸ் அண்ட் ட்ராய். அவங்க 2 பேர்த்துக்கும் நடந்த ஒரு வாரோட கதை தான் இந்த ட்ராய் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வாரில் ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ஸான நிறையா பீப்புள்ஸ் இருக்காங்க. அதாவது அந்த வாரவே ரொம்ப ரொம்ப அழகாக கொண்டு போயிருந்தாங்க. நீங்கள் எந்த இடத்துலையுமே ஒரு ஆக்ஷன் படம், ஒரு வார் ரிலேட்டட் படம் ரொம்ப அழகாக ஒரு என்டர்டெய்னிங் வேல சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. ஆக்ஷன் லவ்வர்ஸ் எல்லாருக்குமே, ஒரு வார் படம் ரிலேட்டட் லவ்வர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச படமாக தான் ட்ராய் இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ஒடிசி பார்க்கணுன்னா இதை பார்த்துட்டு போங்க அப்படின்னு மட்டும். ஸோ ஒடிசி ரிவ்யூ நாளைக்கு நான் போகிறேன். ஸோ அதனால் இந்த படத்தை பார்த்துட்டு போகலாம் அப்படின்றதுக்காக தான் பார்த்தேன். ஸோ இட் இஸ் எபிக் ஹிஸ்டாரிக்கல் ஆக்ஷன் ஃபிலிம் அப்படின்னு தான் அதை டினோட் பண்ணுறாங்க. ஸோ அதில் என்னென்ன கேரக்டர்ஸ் வருது அப்படின்னா, அந்த ட்ராய்ன்ற ஒரு கேங்கில் வந்து ஹெக்டர்னு ஒருத்தர் இருக்கா. அப்படி தென் வந்து அதே மாதிரி இந்த பக்கம் வந்து ஆலியஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கா. அப்படி இவங்க 2 பேர்த்துக்கும் தான் கிட்டத்தட்ட இவங்க 2 பேருமே ஒரு பெரிய ஹீரோஸ் மாதிரி தான். பேர் தப்பா சொல்லிட்டேன். ஹேக்லெஸ், அங்கே வந்து ஹெக்டர் அப்படின்ற அந்த ஹெக்டருன்றதான் ட்ராயோட ஒன் ஆஃப் த பிரின்ஸ். தென் பாரிஸ்ன்றவருமே ட்ராயோட இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவரால் தான் இன்னொரு பிரின்ஸ், அதாவது 2 பிரின்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் அப்பா வந்து ஒருத்தர் இருப்பாப்புல. ஸோ அவர் வந்து ஓவரால் ட்ராயஸ்க்கு வந்து ஒன்றா மெயினாக இருப்பாப்புல. தென் வந்து பிராட் பிட்டு தான் எதாவது நடிச்சிருப்பார், ஹேக்லெஸ்ஸாக நடிச்சிருப்பார். ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே புரியும். அவர் வந்து கிட்டத்தட்ட ட்வின் ரோல் மாதிரி பண்ணியிருப்பார். நீங்கள் ஏன்னா அது 2 அதை வச்சு ட்விஸ்டர்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன இது அப்படின்றதுலாம் புரியும். தென் பேசிக்கலி என்ன கதை அப்படின்றத நான் சிம்பிளாக சொல்லி முடிச்சிடுறேன். ஏன்னா இது பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒடிசி பார்க்குறதுக்கும் ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்றதுக்காக தான். ஸோ பேசிக்காக வாட் இஸ் த ஸ்டோரினா, அவங்க வந்து அதாவது ஸ்பார்டன்ஸ் அப்படின்ற ஒரு கேங்கும் ட்ராய்ஸ் அப்படின்ற கேங்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்துக்கலாம், நமக்குள்ளே இனிமேல் சண்டை வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு போகிறாங்க. ஸோ போன இடத்துல 2 பிரின்ஸில் ஒரு பிரின்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அங்கே ஸ்பார்டன்ஸோட லீடர்னா தம்பி, ஒருத்தர் லீடர் அண்ணன் இருப்பார். அவரோட தம்பியோட ஒய்ஃப் வந்து இவர் வந்து லவ் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருந்தாப்புல. ஒய்ஃப் தான், பட் இருந்தாலும் அவங்களோட லவ் ஆகிட்டு ஸோ பிரின்ஸ் வந்து இந்த பாரிஸ்ன்றவர் வந்து தூக்கிட்டு வந்திருப்பாப்புல. தெரியாமல் தூக்கிட்டு வந்ததுக்கப்புறம் தென் வார் வந்து ட்ராய்ஸுக்கும் இவங்க கடல் தாண்டி வந்திருப்பாங்க, கடலில் வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கே இருக்க ஸ்பார்டன்ஸ் அவங்களுக்கும் தெரிஞ்சது. ஸோ தெரிஞ்சதுக்கப்புறம் ஸ்பார்ட்டா அப்படின்றது அவங்களோடது. ஸோ அந்த ஸ்பார்ட்டாவும் தெரிஞ்சது. ஸோ தெரிஞ்சதுக்கப்புறம் ஹெலன் அப்படின்றவங்க தான் அவங்களோட ஒய்ஃப். ஸ்பார்ட்டா அவங்க இந்த இதில் இருந்தவரோட அந்த மேக்லனிஸோட ஒய்ஃபு. ஸோ அவங்களுக்கு வந்து இவர் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட், யார் மேலே, பாரிஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட். ஸோ அதனால் அவங்க வந்து வந்துடுறாங்க. ஸோ வந்து கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே போனால் சரி ரைட்டு, பையன் கூப்பிட்டு வந்துட்டான். அதேமாதிரி அண்ணன் தான் ஹெக்டரு. ஸோ அவருமே சரி ரைட்டு வந்துட்டான், தம்பிக்காக நிறையா கருத்துலாம் பார்ப்பார். பட் வந்து ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு, லவ் தான் பெருசு அப்படின்றதுனால இங்கே வந்துடும். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் அவர் வார் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ வந்து அங்கே அவன் வந்து அந்த மேக்லன்ஸ் வந்து ஒய்ஃபுக்காக தான் வந்திருப்பான், அவளை கொல்லணும் அப்படின்றதுக்காக வந்திருப்பான். பட் ஆனால் அவங்க அண்ணனை சமாதானப்படுத்தி எப்படி கூப்பிட்டு வந்திருப்பாங்க அப்படின்னா, அவங்க அண்ணனை எப்படி சமாதானப்படுத்தி கூப்பிட்டு வந்திருப்பாங்க அப்படின்னா, எப்படியாச்சும் போய் நம்ம அங்கேயுமே க்ரீக்கோட இதை வந்து பெருசு பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக கூப்பிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அதனால தான் அவன் வந்திருப்பான் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வந்ததுக்கப்புறம் அங்கே அந்த ஆக்ட்லெஸ் தான் ரியல் ஹீரோ. ஸோ அவர் வந்து ஒரு மாதிரி காடோட குழந்தை, அவங்க அம்மா வந்து ஒரு பெரிய காட் அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்க அம்மாவோட கேரக்டர் ரொம்ப அழகாக இருக்கும். நீ இப்போ இந்த போருக்கு போனேன்னா 1000 வருஷத்துக்கு மேலே உன்னை பற்றி பேசுவாங்க. நீ போகலை அப்படின்னா நல்ல குழந்தையோடு இருந்துட்டு அதுக்கப்புறம் 2-3 தலைமுறை பேசுவாங்க, அதுக்கப்புறம் பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஆனால் போனால் நீ செத்து போயிடுவா அப்படின்னு சொல்லி தான் அந்த அம்மா அமுச்சு விடுவாங்க. பட் ஆனால் அப்படி நினச்சுமே அவர் வருவார். ஸோ வந்ததுக்கப்புறம் போர் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நடக்கும். நாள் போர் நடக்கும். நாள் போர்லேயே வந்து ஹெக்டரை கிட்டத்தட்ட கத்திலோட நிப்பாட்டிடுவார் ஹெக்லிஸ். ஸோ அப்படி இருந்துமே ஹெக்லிஸ் மாதிரி ஒரு வீரனை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு அவர் ஒய்ஃப்லாம் போய் சொல்லுவார். ஸோ அவங்ககிட்ட நான் போய் நின்னேன்னா கண்டிப்பாக நான் வந்து மடிஞ்சு தான் போகணும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாப்புல. ஸோ அதே மாதிரி அப்படி தான் சொல்லியிருப்பாப்புல. பட் ஆனால் ஹெக்லிஸ் என்னென்னா, அவருக்கும் இந்த அவரோட அண்ணன் இருக்கார்ல, அந்த ஸ்பார்ட்டாவோட தலைவர்கள் அவர் தான் மூத்த தலைவர். ஸோ அவருக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோன்னா, அவன் எது சொன்னாலும் கேட்க மாட்டான். அவன் சொல்கிற எதுக்கு நம்ம இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி 2 பேருக்கும் ஒரு மாதிரி இது. ஆனால் அவன் தான் படை தளபதியாக இருப்பான். ஆக்லெக்ஸ் தான் அந்த ஸ்பார்ட்டாஸோட படை தளபதியாக இருப்பான். இங்கே வந்து ஹெக்டர் தான் கிங்கு. அவர் தான் அதை ரிலீட் பண்ணிட்டு போயிட்டு இருந்திருப்பாப்புல. ஸோ ஹெக்லிக்ஸ் சொல்கிறத யாருமே கேட்க மாட்டாங்க. சரி, அது எல்லாருமே ஒபே பண்ணி இருந்திருப்பாங்க. அதனால் அவனுக்கு பிரச்சனைன்றதுனால சரி ரைட்டுன்ட்டு அவன் மடக்குனாலும் சரின்னு விட்டுருவாங்க. நாள் போரில் வந்து
ஸ்பார்க்டாஸ் தான் வின் பண்ணுவாங்க. தென் செகண்ட் டே போர் நடக்கும். ஸோ செகண்ட் டே போர்லையுமே கிட்டத்தட்ட அந்த சவுத் எடுக்கிறதுக்கிட்ட போயிடுவாங்க. பட் ஆனால் அங்கே வந்து ஆக்லெஸ் வந்து நான் இதுக்கு மேலே பண்ண மாட்டேன் அப்படின்னு ஏதோ ஒரு இஷ்யூ ஆயிரு. விச் மீன்ஸ் ஒரு பொண்ணுன்னா வேறு யாரும் இல்லை, அந்த இவங்க இருக்காங்களே ட்ராயோட ஒரு குவீன், அவங்களோட தங்கச்சி, அந்த இதோட அதாவது பாரிஸ் அண்ட் ஹெக்டரோட சிஸ்டர் தான் வந்திருப்பாங்க. ஸோ அவங்க வந்தோடனே அவங்களுக்கும் ஆக்லெஸ்க்கும் ஒரு மாதிரி ரிலேஷன் போய்கிட்டு இருக்கும். அது ஒரு அழகான ஸ்டோரியாக இருக்கும். அது நீங்கள் பார்த்தீங்கன்னாலுமே உண்மையிலே நல்லா பிடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஸ்டோரி. அதாவது அவங்க வந்து ஒரு கன்னியாஸ்திரி ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு அதை போயிருந்திருப்பாங்க. பட் தென் அதுக்கப்புறம் எதுக்கு இப்படி இருக்கணும், நமக்கு ஒரு லைஃப் தான் இருக்குது. அவர் சொல்கிற அதாவது ஆக்லெஸ் ஒரு டைலாக், நம்ம பிராட் பிட் பேசுகிற டைலாக் எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக வந்து செவியில் போய் அடிக்கும். ஏன்னா ஒரு லைஃப் தான், அதுக்கப்புறம் நம்ம வாழ முடியாது, அதனால் அதுவரை நல்லா இருந்துட்டு போகணும் அப்படின்றதா இருக்கட்டும். தென் அவங்க ஒரு டைலாக் சொல்லுவாங்க, கொல்றது தான் உன்னோட திறமைனா அது வரோம் இல்லை, அது உன்னோட சாபம் அப்படின்னு சொல்கிற டைலாக் இருக்கும். அதெல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். தென் ஃபைனலி வந்து இப்படி 2 நாள் போர் நடக்கும். தென் போருக்கு வந்து ஒரு ட்வின்ஸ்ன்னு சொன்னால ஒரு ட்வின் பிரதர் வந்து என்ன பண்ணுவார், எக்லெஸ் மாதிரியே பேசி போருக்கு கூப்பிட்டு போயிடுவாப்புல. ஏன்னா போகக்கூடாதுன்னு இருந்திருப்பாங்க. கூப்பிட்டு போனோடனே அங்கே போய் ஆக்லிஸ் தான் வந்திருக்கான் அப்படின்னு நினச்சி ஹெக்டர் வந்து கொன்றுவாப்புல. ஸோ கொண்ட உடனே வெறியான ஆக்லிக்ஸ் வந்து போய் ஹெக்டரை கொல்லணும் அப்படின்னு 1-on-1 போட்டு ஹெக்டரையுமே போட்டு தள்ளிடுவாப்புல. ஸோ ஹெக்டரை போட்டு தள்ளினதுக்கப்புறம் அங்கே வந்து எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் இவர் தான் லீட் பண்ணணும். ஸோ லீட் பண்ணணுன்றதுக்காக ஹெக்டரை போட்டு தள்ளி ஹெக்டரை தூக்கிட்டு போயிடுவாப்புல அவரோட வீட்டுக்கு. சரி இறுதிச் சடங்கு பண்ணணும்னு போய் அவங்க அப்பா காலில் விழாத வரையாக கெஞ்சி வாங்கிட்டு போவாப்புல. ஸோ வாங்கிட்டு போனதுக்கப்புறம் ஃபைனல் இதெல்லாம் பண்ணிவிட்டு நான் 12 நாளைக்கு யாரையும் விட மாட்டேன், நீங்கள் நல்லபடியாக பண்ணுங்கள் வேறு அப்படின்னு சொல்லிலாம் அமுச்சு விட்றாப்புல. தென் அவங்களோட மகளையுமே அவங்க அப்பாவோட அமுச்சு விட்ருவாரு. ஏன்னா அவங்க கூட தான் இருந்திருப்பாங்க, கொஞ்ச நாள் லவ் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க. ஸோ அமுச்சு விட்டோன்னே தென் ஃபைனலி அங்கே தான் அந்த குதிரைக்குள்ளே இருந்து மறைஞ்சு போகிறது தான் அந்த ரியல், அதுதான் ஒடிசியில் ஏதோ கம்பெனி ஆகிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்னு தெரியும். தென் வந்து அந்த குதிரைக்குள்ளே மறைஞ்சு மொத்தமாக வந்து அந்த இடத்தையே தாக்குறாங்க. அதுதான் நைட்டு பெரிய போராகுது. எல்லாருமே தப்பிச்சு ஓடுறாங்க. ஸோ ஓடினே இருக்கும்போது ஃபைனலி தலைவனையும் போட்டுறாங்க. தலைவனை வந்து அங்கே அந்த பாரிஸ்ன்ற அந்த கிங் அவனுக்காக தான் எல்லாம் பண்ணாங்க. அந்த ஆள் வந்து நான் ஓட மாட்டேன், இங்கே நான் பண்ணி இது பெருசாக என்னோட ட்ராய் மக்களை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி வருவாப்புல. வந்து ஒரே போடுவாப்புல. அம்பை எடுத்து விட்டு அவங்க அக்கா வேணாம் அக்காவும் தங்கச்சியும் அந்த அம்மா சிஸ்டர் வந்து வேணாம். ஏன்னா அவன் வந்து கிட்டத்தட்ட அவங்களோட லவ் பண்ணுறாங்களே கத்துறாங்க. ஆனால் அவன் எதையுமே காதில் வாங்கிக்காம ஒரே ராய போடுறாங்க. பாவம் மொத்தமாக சேர்ந்து ஆக்லெஸை கொண்டுறாப்புல. ஸோ இப்படி தான் அந்த கதை போகுது. தென் ஃபைனலி ஆக்லெஸ் செத்துடுறாப்புல. தென் இந்த போருமே கிட்டத்தட்ட அவங்க இல்லைன்னா அவ்வளோதானே. இதுக்கப்புறம் வந்து இதையும் மொத்தமாக அழிச்சிட்டாங்க. மொத்த நாட்டையுமே தீ வச்சு எரிச்சிட்டாங்க, ட்ராய்ஸோட மொத்த நாட்டையுமே. ஸோ ட்ராயே டிஸ்ட்ராய்ட் ஆனதுக்கப்புறம் படத்தை அப்படியே எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க. ஸோ இதோட கண்டினியூஷனாக தான் ஒடிசி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என்ன ஏது இருக்குது, உண்மையிலே ஒரு நல்ல ஆக்ஷன் படம். நல்லா இதனால தான் காஸ் அண்ட் எஃபெக்ட் மாதிரி சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு தடவை என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா அமேசான் ப்ரைமில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது. ஸோ போய் ஒடிசி ட்ராய் போய் பாருங்கன்னு சொல்லுவேன். தென் தேட்டர்ஸில் ஒடிசி ஓடுது. ஸோ பார்த்துட்டு ட்ராய் பார்த்தீங்கன்னா போய் ஒடிசியும் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ.